நான் அடுத்தவங்களை நம்பி இருக்க முடியாது. நான் என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது தடுக்காது ப்ளீஸ். அப்படின்னா நீங்க இங்க எல்லாரையும் விட்டுட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு மதி, எப்பவும் எல்லாராலையும் ஒன்னா இருக்க முடியாது. சரியான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும்ன்றதுதான் முக்கியம்னு நினைச்சா லைஃப்ல முன்னேறவே முடியாது. சும்மா பிடிவாதம் பிடிக்காத, யதார்த்தத்தை புரிஞ்சு நடந்துக்கோ. இல்ல மகிழ், நீ பேசுற விதமே சரியில்லை. மனசுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சுட்டுதான் இங்க இருந்து போகணும்னு முடிவு பண்ணிருக்க. அந்த காரணம் என்னன்னு சொல்லு. கோவில்ல வச்சு உன் மனசுல இருக்கிற உண்மையை நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அது நடக்காமலே போயிடுச்சு. இப்ப நீ இங்க இருக்க. எப்ப வேணாலும் உன்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குற. அப்படின்னா உன் மனசுல ஏதோ தப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். மதி, நான் அவ்வளவு தூரம் சொல்லி எதுக்கு நீ மகிழினி கிட்ட அதே விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்க? அவ இங்க இருக்கிறதும் போறதும் அவளோட விருப்பம். மகிழினி எங்க இருந்தாலும் அவ நல்லா இருந்தா அதுவே போதும். என்ன அதை பேசுற? அவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவ உன்னை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்பவும் அதே காரணத்துக்காக தான் அவ இங்க இருந்து போக பாக்குறா. அந்த காரணம் என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணும். நீ எங்க வேணாலும் போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ எதுக்காக ஆதிய வெறுக்கிறங்கிற உண்மையை சொல்லிட்டு போ. நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், எதுக்கு திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்க? நீ சொல்லாம நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன்டி. இதுக்கு மேல மகிழினியை பத்தி சொல்லாம இருக்கிறது தப்பாயிடுமே. என்ன பண்ணலாம்? மகிழினி ஆதிசார வெறுத்ததுக்கான காரணம் எனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க சித்ராக்கா? காரணம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப சொல்லுங்கக்கா. இவ எதனால இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? சொல்லுங்க சித்ராக்கா. அக்கா வேண்டாம், சொல்லாதீங்க. என்ன மன்னிச்சிரு மகிழினி. இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே நீ அனாத மாதிரி எங்க இருக்க. நீ எங்கேயும் போக கூடாது மகிழ். சித்ராக்கா வேண்டாம், சொல்லாதீங்க. நீ பேசாம இரு மகிழினி. மகிழினிக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தான் ஆதிசார வெறுக்கிற மாதிரி நடிச்சா.